ஏன் சார் கம்ப்ளீட்டா சாம்ராஜ் ஆபீஸ்ல சீல் வச்சிட்டீங்களா? எஸ். அது போதாது சார். அந்த ராஸ்கல் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். முதல்ல அவன் பேங்க் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே அவன் கிடைச்சிட்டான்னா ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாதபடி ஏற்பாடு பண்ணுங்க. அவன் எந்த வழியிலும் தப்ப முடியாதபடி டோர பூரா க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன க்ளோஸ் பண்ணி என்ன? எக்கச்சக்கமான பணத்தை கையோட எடுத்துட்டு போயிட்டானாமே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம மந்திரி சபையை பிடிக்க போட்ட பிளானை எல்லாம் மாத்திட்டானா? கரெக்ட். இப்ப நம்ம எம்எல்ஏக்களை எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கோம். அத அவன் மாத்திட்டானா? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் சார். கம்ப்ளீட் தமிழ்நாடு போலீஸ் பூரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். 24 மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். இந்த இடத்துல யாரும் என்ன பிடிக்க முடியாது. உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். இந்த இடம் கூட எனக்கு சரியா தோடல. ராவோட ராவா பறந்து நீங்க ஹாங்காங்ல போய் இறங்கிருங்க. அண்ணா எதிரி யானை மேல உட்கார்ந்து இருக்கான். நம்ம தரையில நிக்கிறோம். எட்டி பிடிக்கவும் முடியாது, எகிரி அடிக்கவும் முடியாது. தரையில இருந்த யானையோட காலை நான் வெட்டிட்டேன்னா எதிர்நாள் நடக்க முடியுமா சார்? அண்ணா அண்ணா ஆளுங்கட்சியில 40-45 எம்எல்ஏக்கள் அதிருப்தியோட இருந்துட்டு இருக்கா. அவ அத்தனை பேரும் ராஜமோகன் பாக்கெட்ல மாட்டின்னு இருக்கா. ராஜமோகன் அவளுக்கெல்லாம் ஒரே பயம். ஏலே நீங்க எல்லாம் கட்சியை விட்டு வரவங்க, நானும் ஆளுங்கட்சியை ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ தலையெல்லாம் ஆட்டி விட்டா. அப்படி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுத்துல நடக்க விட்டா தானே படாது. நடந்துடுத்துல cheer up man. நான் ஜெயிச்சு காட்டுறேன். உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து 2 நாள்ல தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன். நீங்க தைரியமா போங்க. எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சிடறேன். நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன். உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் வரேன். வாங்க. வணக்கம் டிஎம்ஆர். ஹலோ சாம்ராஜ், வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் என்ன சாம்ராஜ்? வெடிகுண்டு நினைச்சு பயந்துட்டீங்களா டிஎம்ஆர்? சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கெல்லாம் சேஃப்டி தரணும்னு வந்துட்டு போனவங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரேன். அதுக்கு கேரண்டி. பெட்டி நிறைய 100 ரூபாய் நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன். குத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆ? 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 1,40,22,500 ரூபாய். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? 20 வருஷமா இதைத்தான் நடந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க 20 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க 2 கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க எல்லாம் ஒரே முடிவா உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும், மன்னிக்கணும், ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா? என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் இதை சொல்லவே இல்லை. இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கட்சியை உடைக்காதீங்க, ஆட்சியை கவுக்காதீங்க. அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது. என்ன சொல்றீங்க? சாம்ராஜ், உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரு சந்திக்காம நீங்க பாத்துக்கணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வாக்குறுதி நிலைக்கும் இல்ல. சத்தியமா சார், நான் மாற மாட்டேன். அண்ணா அண்ணா அண்ணா, இது உங்க கண்ணல்லண்ணா காலண்ணா. இத வருங்க, உயிர் பிச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த சாம்ராஜ் எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்கிற உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கொன்னுடுவன். கொள்ளு வைக்கிற எனக்கு பிள்ளை இல்லைன்னா. மிஸ்டர் சாரி, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது, எல்லா இடமும் ஆடுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பார்க்க முடியாதுடா. என்கிட்ட வந்துட்டீங்க, அப்புறம் என்ன பயம்? மிஸ்டர் சாரி, என் காலை வாரி விட்ட எம்எல்ஏக்களை அந்த சாம்ராஜ் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடு. அவ்வளவுதானே என்ன? அங்க யாரும் இல்ல. இந்த சாம்ராஜ் உட்காந்துக்கிட்டேன். இந்த சாம்ராஜ் யாரையும் பதுக்கி வைக்கலன்னா நம்ம எம்எல்ஏ டீம் இருக்கானே, நம்மட விட மத்த எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாலியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்களா அவளுக்கு கொடுத்துட்டு தேசத்தையும் சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான். சுகத்தை சத்தையில பிடிச்சுக்கிட்டுமா என்னை விட்டு போயிடுவேடோங்கிற பயந்தான். ஆமாண்டா. நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு இப்ப நான் போட்டோ எடுத்துட்டேன்.
உங்க யோகியதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன ஆகுறது? கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க. நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க. புரியுதா? ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா எம்எல்ஏவும் மோகன் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்திட்டு போயிட்டான். எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல சார். சாரி கூட இருந்த குடி பறிச்சிட்டான். எதிரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். We are in a big fix now, boss. நம்ம தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே. இப்போ நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? தில் இருக்குப்பா, செம்ம தில்லு. கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா. இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷனாக்கி இருக்கு. இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்கா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு போலி அரசியல் வாரி இந்த நாட்டை ஆளக்கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன். மைக்கேல், நன்றி கெட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டிகே சைடு உயிரோடு இருக்கணும் கூடாது. குத்திட்டு மிஸ்டர் சாரி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. விட்டுருக்கண்ணா, தெரியலன்னா விட்டுருக்கண்ணா. எனக்கு அதுவா விசாரம்? நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமாமனுக்கு தெரியும். ஆந்தவே இப்போ வந்துட்டே இருக்கு எருமை. எருமை மேல எவன் உட்கார்ந்து இருக்கான். நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா. எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கே விட்டுட்டேன். நாளை காலை ஃபிளைட்ல உங்களை ஏத்துறேன். அண்ணா, மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன். நீங்களே மேல அனுப்புறேன். நீங்க டெல்லிக்கு போறீங்க. டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அங்க நல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் வேண்டாம்ண்ணா. நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒண்டியாவே இருந்துக்கிறேன். வர்ற வாரம் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றம்னா கொஞ்சம் விடாவரியா சொல்றது. நான் மந்திரி ஆக போறேன். அப்படியா? நீங்க ஆறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. நான் என்ன ஆக போறேன் அதை சொல்லுங்க. நான் மந்திரியானோன்னு செய்யற முதல் வேலை அந்த சாம்ராஜ்யவின் குரூப்பையும் தூக்கி உள்ள போடுறதுதான். ஜெயிலுக்குள்ள போட்டு போறேடா. அப்பாட, எந்த நிமிஷமும் இத வராண்டா நான் வராண்டாவையே பார்க்காம இருந்துட்டு இருந்தேன். இனிமே தைரியமா ஒரு ஆத்தலாம். இந்தாங்க ஃபிளைட் டிக்கெட், பணம். டெல்லிக்கா? பணமா? ஆஹா, போதும். எவ்வளவு இருந்தாலும் போதும். ரூம் சர்வீஸ் 107க்கு 2 பெக் விஸ்கி கொண்டாங்க. ஏன் பெக்கா சாப்பிட மாட்டீங்களா? யார் பெக்குல சாப்பிட மாட்டாருன்னா ஜக்குல தான் சாப்பிடுவார். ஒரு பாட்டில் விஸ்கி கொண்டாங்க. செத்த சுத்தம் போதும். விஸ்கி உள்ள போன உடனே பயமெல்லாம் போயிடும். நல்லா நிம்மதியா தூங்குங்க. ஓகே, குட் நைட். ரொம்ப சந்தோஷம். வாயண்டா. பெரிய ஹோட்டல்ல தங்குனாலே இப்படித்தான். பரமார பசங்க ஒருத்தரும் கரெக்ட் டயத்துக்கே வரமாட்டானுங்க. ஏண்டா முண்டா, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே. சோடாவை திறக்கிறதுக்கு ஓப்பனர் இங்க. என்னது? கத்தி. மைக்கேல் டிசௌசா. தலைவரே, கூட்டணி அமைச்ச உடனே துணை முதலமைச்சர் நீங்க தான். எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒட்டுவாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட தான் இருக்கிறோம். எங்களை மறந்துடாதீங்க.